ஹலோ ரன்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட ஏவி ராஜு அவர்கள் நம்மளோட த்ரிஷா பற்றி பேசின ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிசையில் இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏவி ராஜு பற்றி நம்மளுடைய த்ரிஷா பேசுகிறத பற்றி நம்மளோட மன்சூர் அலிக்கான ஒரு சில விஷயங்களை இப்போ அதோட சோசியல் மீடியாலையும் சரி, அவரோட வாய்ஸ் மெசேஜாகவும் ஒரு ஃபோன் காலில் அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காருன்றதை உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏவி ராஜு அவர்கள் த்ரிஷா பற்றி ரொம்ப அவதூறாகவும் ரொம்ப கொச்சையாகவும் பேசியிருந்தார். அதை பற்றி நம்மளோட மன்சூர் அலிகான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்றது தான் தெரியல. எனக்கு இது ரொம்பவே அருவருப்பாகவும் ரொம்ப கேவலமாகவும் இருக்குது. ஏன்னா என் கூட நடித்த சக நடிகைகளை இப்படி பேசுகிறதும், தமிழ் சினிமாவில் இருக்க நடிகைகளையும் மட்டும் இல்லாமல் சினிமாவில் இருக்க நடிகைகள் அப்படின்னும் போதே இவ்வளோ மோசமாக பேசுகிறதுன்றது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. அது இந்த காலத்துலேயும் தொடர்ந்து வருது அப்படின்னும் போது அது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்மளுடைய மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏவி ராஜு அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ கொச்சையாக பேசுகிறதுக்கு அவருக்கு யாருக்கு அனுமதி கொடுத்தா தெரில. யாரோ ஒருத்தங்க பின்னாடி பேக்ரவுண்டில் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் மட்டுமே தானே அவர் இவ்வளோ மோசமாக பேச முடியும். இல்லை அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோயினை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து எப்படி அவர் சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக அவங்க வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றது ரொம்பவே மோசமான செயல். ஸோ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தவறாக ஒரு இடத்துல சொன்னதுக்கே என்னை அந்தளவுக்கு கொந்தளிச்சாங்க. ஆனால் ஏவி ராஜு அவர்கள் மீது இன்னுமே கொந்தளிக்கலை, இன்னுமே சட்டம் பாயலை அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு விஷயம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணும் விஷயத்தில் தமிழ் சினிமாவை கொஞ்சமாவது காப்பாற்ற முடியும். இந்த நடிகர் சங்கம்லாம் கொஞ்சம் எங்கே தான் போனீங்க, கொஞ்சம் இது என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரியும், கண்டிப்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். இது ரொம்பவே அருவருக்கத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசவும் தயாராக இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தார். ரெண்டாவது நம்மள கஸ்தூரி மேடம், கஸ்தூரி மேடமும் இதே தவறப்பை பற்றி பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் த்ரிஷாவை பற்றி பேசினாலும் சரி, பொதுவாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மற்ற எல்லா நடிகைகளுமே அங்கே வந்தாங்க, நிறைய நடிகைகள் வந்தாங்க, ஏன்னா யாருன்னு எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது த்ரிஷாவை மட்டும் பாதிக்கிற விஷயம் கிடையாது, எல்லா நடிகைகளையுமே பாதிக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லா நடிகைகளுமே அவர் மேலே கேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் உட்பட அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா இது பொதுவாக இப்படி பேசிட்டு போகிறாரு, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியிலேருந்து இப்படி பேசுகிறாங்க போது அது எவ்வளோ மோசமான விஷயம். அவரை உறுப்பினர்லேருந்து தூக்குங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிலில் போடுங்க அப்படின்னு கஸ்தூரி மேடமும் ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.